அடே அடே, அபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது? பிரதிபாவும் பரிமளாவும் ஏதேதோ பேசுறாங்க. ஆமா சார், லக்ஷ்மி மேடத்தை வீட்டுல சேர்த்துக்கணும்னா அவங்க தாலிய அறுத்து எடுக்கணும்னு சந்தோஷ் சொல்லியிருக்கானோ. லக்ஷ்மி மேடமும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். என்ன மேடி சொல்ற? இதுக்கு திருவேங்கட சார் எப்படி ஒத்துக்கிட்டாரு? இந்த தாலி எடுக்க ஐடியா கொடுத்ததே அவர்தான். என்ன? ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாரும் பக்குவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு புத்தி எப்படி போகுதுன்னு பாருங்க. அதுவும் ஊரறிய தாலி கட்டிக்கிட்டீங்க. அதனால அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி தாலியை கலட்டணும்னு முடிவு பண்ணிருக்காரு. லக்ஷ்மி மேடம் அவரை அப்பா அப்பான்னு எவ்வளவு அன்பா பாசமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுவே அவங்க சொந்த அப்பாவா இருந்தா இப்படி சொல்ல மனசு வந்திருக்குமா? இதுக்கு லக்ஷ்மி மேடம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்ன சார் பண்றது, அவங்களுக்கு வேற வழி இல்லையே. தாலியை கலட்டினாதான் வீட்டுக்குள்ள சேப்பேன்னு சொல்லி பெத்த புள்ளையே சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா லக்ஷ்மி மேடம் இதுக்கு மனசார சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, அபார்ட்மெண்ட்லயும் இதுக்கு யாருமே எதிர்த்து பேசலையா? இது ஒரு பயந்தாங்குழி சமூகம் சார். இது தப்பு, இதை தடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் முன்னாடி வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். கொஞ்சம் பேருக்கு அடுத்தவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பாக்குறதுல ஒரு கொண்டாட்டம். நம்ம பிரதீபா பரிமளா மேடம் மாதிரி அவங்களையாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம். தப்பானவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு. நல்லவங்களா இருக்கவங்க அநியாயத்துக்கு நின்னு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க, அவங்கதான் இருக்கிறதுலே மோசமானவங்க. மனுஷங்களே கிடையாது. பரிமளாமா, உண்மையிலேயே லட்சுமியை பாராட்டணும். ஆசைப்பட்டவரை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா மகனுக்கு பிடிக்கலன்னு உடனே தாலியை எடுக்க சம்மதிச்சிட்டாங்க பாருங்க. ரியலி கிரேட் இல்ல? பிரதீபா, அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. மனச கல்லாக்கிக்கிட்டு தான் லக்ஷ்மி இதுக்கு ஒத்துக்கிட்டா. தயவு செஞ்சு பேசாம இருந்து போயிடு. அவனு பிரதீபா, லக்ஷ்மி பாவம். கல்யாணமும் 2 டைம் பண்ணி தாலியும். ஆமால. என்ன பொம்பளைங்க இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு போறாங்க? லக்ஷ்மி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா போலாம்.
திருவேங்கடம், என்னப்பா இது? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு, உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டியதில்லை. இது பெரிய பாவம்பா, வேணாம்பா. 1க்கு 10 வாட்டி யோசிச்சு செய். என்ன நடராஜன் சாரு, உங்ககிட்ட யாரும் கருத்து கேட்கல. திருவேங்கடம் சார் இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு. நீங்க ஒன்னும் குழப்ப வேண்டாம், மனசுலாயோ? யோ, இந்த ஆயோ போயெல்லாம் உன்னோட வச்சுக்க. எரியற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்க, சும்மாரியா விளக்கண்ண. பாருங்க, நான் ஒன்னும் இஷ்டப்பட்டு என் மருமகளுக்கு இந்த காரியத்தை பண்ணல. அவ பண்ணிட்டு வந்த அசிங்கத்தை போக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. சாரே, நீங்க செய்யறதுதான் சரி. முகத்துக்கு முன்னால சரின்னு சொல்றவங்க தான் அந்த பக்கம் போய் தப்பா பேசுவாங்க. நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை மீறி எது செஞ்சாலும் தப்புதான் சாரே. லட்சுமி செக்ரட்டரி ஆனதுல இருந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு, அத இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பயன்படுத்திக்கிறேன். திருவேங்கட சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். லட்சுமியை மட்டும் கேட்டு முடிவு பண்றது அவ்வளவு சரியா இருக்காது. ஹரிசாரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஆமா திருவேங்கடம், நமக்கு பிடிக்கலனாலும் அந்த பையனையும் ஒரு வார்த்தை கேட்கறது நல்லதுதானே. என்னையா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? யாருகிட்ட போய் கேட்கறது? அந்த ஆளாலதான் நீங்க எல்லாம் புத்தி சொல்லி அதை கேட்கிற அளவுக்கு திருவேங்கடம் சார் இப்படி வந்து நிக்கிறாரு. இதுக்கு தான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும்னு சொன்னேன். எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அந்த லட்சுமி அம்மா தான் கேட்காம 2ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஹலோ சார், தேவையில்லாம எங்களை பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உன்னி, எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறீங்க? இப்ப உள்ள பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க. ஆமா, அப்படியே பேசிட்டாலும் சார் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சார், நான் லக்ஷ்மிய பார்த்து பேசணும். எதுக்கு? நிம்மதியா சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கெடுத்து இப்படி எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப அவங்கள பாக்குறதுக்கு வீட்டுக்கே வந்தாச்சா? போய முதல்ல இங்க இருந்து. வந்துட்டாரு. உனக்கு நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இப்படி ஒரு அசிங்கத்தை என் குடும்பத்துக்கு பண்ணிட்டு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேயா? சார், அது ஒரு விபத்து மாதிரி நடந்து போச்சு சார். தயவு பண்ணி உங்க மருமகளை எல்லாரும் முன்னாடியும் காயப்படுத்தாதீங்க. அந்த வெங்காயம் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அதை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒரு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாதவங்களை நம்ப கூடாதுங்கிறது உன் விஷயத்துல சரியாதான் இருக்கு. விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க. பாத்து. ஏய், நீ யாரு? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நானே இங்க ரெண்டு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன பேசி கிழிக்க போற நீ? நீ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பாரு பொம்பளை சவகாசம் தான். உன்னி சார், பாத்து பேசுங்க. ஏதோ ஹரிசா தப்பான ஒரு மாதிரியும் லட்சுமி மேடத்தை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ண மாதிரியும் கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஹரிசார் எவ்வளவு நல்லவர்னு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர்தான். அதனாலதான் லட்சுமி அம்மாவுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். இப்பதான் சந்தோஷ் லட்சுமி அம்மாவோட கொஞ்சம் நெருங்கி வந்தா, அதுக்குள்ள பிரிச்சிட்டீங்க. நீ செஞ்ச பாவத்தை கழிக்க இப்பதான் உள்ள தாலிய கலட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்து கலாட்டா பண்ணாம மரியாதையா ஓடி போயிரு. ஏயா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? இப்படி ஒரு கேவலமான காரியத்துக்கு துணை போறீங்களே. அவங்க விருப்பப்பட்டா அவங்களே தாலியை கழட்டி போட்டுக்க வேண்டியதானே. இப்படி ஊரை கூட்டி ஏன் சார் இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஊரை கூட்டி நடந்த கல்யாணம் தானே, அதான் ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் பண்றோம். நாங்க ஏதோ எப்படியோ பண்றோம். உனக்கு என்னையா, நீ வாய மூடிட்டு போயா? அது நல்லா சார், இது ரொம்ப தப்பு பண்றீங்க. டேய், நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். ஹலோ, யாரு பெத்த பொண்ணா இருந்தாலும் இங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் ஒண்ணுதான். நீ என்னமோ அப்படியே ஒழுக்க சீலர் மாதிரி ஓவரா பேசுற. போயா இங்க இருந்து. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். ஒன்ன உதச்சா சரியாயிடும். என்னையா பண்ணுவே? என்னையா பண்ணுவே? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? யாரு இல்ல போயா. வந்துட்டாரு பெருசா நியாயம் பேசிக்கிட்டு. உன்னாலதான் இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்குது.
மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. வேண்டாம் சார், இங்க நிக்கிற யாருமே மனுஷங்களே கிடையாது. இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வாங்க சார், வாங்க போயா, வாங்க. சரிம்மா, சடங்கு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஏதோ ராவு காலம் முடியறதுக்குள்ள ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்களே, பண்ணிடுங்க. லக்ஷ்மி, தெரியும் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? தாலியில இருக்கிற மஞ்சள் காயறதுக்குள்ள அதை இறக்க வேண்டியதாயிடுச்சு. மனச கல்லாக்கிக்கோங்க லக்ஷ்மி. பிரதீபா, கொஞ்சம் வாய் மூட்டிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏ பிரதீபா, பேசாத, நடக்கிறத பாரு. சடங்கு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியா, வானத்துல இருக்கிற அருந்ததி நட்சத்திரம் சாட்சியா, சூரியன் சந்திரன் சாட்சியா, இங்க இருக்கிற சுமங்கலிங்க சாட்சியா, உனக்கும் உன் புருஷனுக்கும் இருக்கிற பந்தத்தை முறிக்க உனக்கு சம்மதமா? பந்தத்தை முறிக்க சம்மதம். அம்மா, சத்தமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுமா. என்ன பேசுறீங்க நீங்க? சம்மதம் இல்லாமலாம் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க? அதெல்லாம் இல்ல, நீங்க ஆக வேண்டிய ஏற்பாடு பாருங்க. அடுத்தவங்க வருத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுற இவெல்லாம் என்ன ஜென்மமோ? எனக்கு இந்த சடங்கெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இதுல சம்பந்தப்பட்டவங்க 3 தடவை சம்மதம் சொல்லணும். 3 வாட்டியா? ஏன் இப்படி எல்லாம்? அவங்களே ஏற்கனவே சோகத்துல தான் இருக்காங்க. துக்கம் தொண்டை அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. விடுங்களேன். மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கங்க. ஆரம்பிங்க. என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? தாத்தா, என்னாச்சு தாத்தா? லக்ஷ்மி, அக்கா. லக்ஷ்மி, அச்சச்சோ. அத்தா, அத்தா. பவித்ரா, அத்தா எந்திரிங்க அத்தா. என்ன ஆச்சு அத்தா? என்ன நடக்குதுங்க? பவித்ரா, வெயிட் வெயிட். ஏன் கத்துற? ஹரிசார் கட்டின தாலிய கட்டிட்டு இருக்காங்க. காட்டு மிராண்டிங்களா நீங்களா? இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. பவி, பவி, பவி. இல்ல என்ன பொம்பளைங்க நீங்களா? மனசாட்சி இல்ல? கீதாக்கா, நீங்களுமா? நீங்க காலம் பூரா தனியா இருப்பீங்கன்னு, உங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு
உங்களுக்கு மறுமணம் பண்ணி வச்சவங்க எங்க அத்தை. அவங்களுக்கு போய் நமக்கு நாம தான் எதிரி. ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணு கொடுமைப்படுத்துறீங்க. இத்தனை பொம்பளைங்க இருந்தோம் எங்க அத்தை இப்படி சித்திரவதை பண்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யாருக்குமே தடுக்கணும்னு கூடவா தோணல? இல்ல பவி, லக்ஷ்மி இதுக்கு ஒத்துக்கிட்டா. அதான் அந்த அளவுக்கு அவங்க மனசு வெறுத்து போயிட்டாங்க. 4 நாளா இந்த அபார்ட்மெண்ட்டே அவங்கள படாத பாடுபடுத்தி இருக்கீங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஹலோ 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 1 மினிட். என்ன பொதுவா எல்லாருக்கும் மொத்தமா சாபம் கொடுக்குறீங்க? என்னமோ உங்க அத்தை முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. இது தப்பான வழியில வந்த தாலி, அத கழட்டி போட வாங்கன்னு உங்க தாத்தா தான் வீடு வீடா வந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு. அதுக்குதான் வந்தோம். அது தெரியாம நீ பாட்டுக்கு வந்து ஓ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உன் அத்தை முறை தவறி கட்டிட்டு வந்த தாலிய முறையோட கட்டிட்டு இருக்காங்க. இதுல என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்ட? ஏய், இதுதான் நேரம்னு எங்க அத்தைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு இருக்கியா? முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? லட்சுமி, லக்ஷ்மி, அத்தா, என்னாச்சு? அத்தா, 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 என்னாச்சு? போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. லக்ஷ்மி, 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 ஒண்ணும் இல்ல. வெளில போடுங்க. என்னங்க போன் கொடுங்க, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணனும். என்னாச்சு? என்ன? லக்ஷ்மிக்கா வலிப்பு வந்து மயக்க போட்டு கீழே லட்சுமி விழுந்துட்டாங்க. லட்சுமி லட்சுமி ஹலோ ஆம்புலன்ஸ். லட்சுமி லட்சுமி என்னாச்சுடா? லட்சுமி லட்சுமி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பாருங்க அத்தை எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த நிலைமைக்கு அத்தையை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. ஐயோ பவி, லட்சுமிக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா. ஊர் உலகம் எதனா பேசிடணும்னு தான் இந்த சடங்கு நடத்த சொன்னேன். ஊர் உலகமா வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்துச்சு. அத்தை தானே உங்களை பாத்துக்கிட்டாங்க. இப்படி ஊர் உலகம் பேரை சொல்லி சொல்லி பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறதெல்லாம் போதும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். கடவுளே, என் மருமகளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடியா வீடு திரும்பணும்பா. லட்சுமிக்கு ஒண்ணு ஆகாதுடா. தேடி தேடி கோடி புண்ணியத்தை சேர்த்தவடா அவ செஞ்ச நல்லதெல்லாம் முன்ன வந்து நின்னு லட்சுமி உயிரை காப்பாத்து. நீ பயப்படாம இரு.